Hi friends. Hi guys. இப்படி தாங்க பண்றாங்க ஒவ்வொரு வீடியோல நான் கட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன். இப்ப லைவ்லயே போறேன், தெரிஞ்சுக்கங்க. ஹாய் சொல்லி முடிச்சிட்டேன், நீங்களும் சொல்லுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு மேட்ச் பாத்தீங்கன்னா சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி. சிஎஸ்கே வந்து நாங்க ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற கட்டாயத்தை அவங்க மேல அவங்களே போட்டுட்டு இருக்காங்க. பட் ஓகே, ஒரு மாதிரி தெரியுறாங்க. ஒரு 3 மேட்சா வின் பண்ணி ஹாட்ரிக்கா வின் பண்ணிருக்காங்க. பட் ஐபிஎல் அப்படிங்கறது இன்ஜூரி பிரீமியர் லீக் நினைச்சாங்களோ என்னமோ தெரியல, சிஎஸ்கேக்கு யார் வந்தாலும் இன்ஜூரி ஆகி போயிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2 பேர் சிஎஸ்கே மேட்ச் பார்க்க போனாங்க, அவங்களே இன்ஜூரி ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிஎஸ்கே அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒரு இன்ஜூரியான பிரச்சனையா இருக்கு அப்படின்னு வந்திருக்காங்க. அதை நீங்க பார்த்தே ஆகணும். சிஎஸ்கே இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதன் காரணமாக இந்த வாட்டி வந்து சிஎஸ்கே தோக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்எஸ்ஜி இங்க ஒரு முறை தோத்துருக்கான். அதே ஃபிளைட்ல கூட அவங்க ஊருக்கே போயிருக்கீங்க. அவங்க ஊர்ல அவன் யாருன்னு காட்டுவான்னு நான் நினைக்கிறேன். சோ வந்து எல்எஸ்ஜி தான் காட்டுவான்னு நினைக்கல. இவங்க ஆசைப்படுறாங்க பேசிக்காக. உங்களுக்கு என்ன ப்ரோ, நாங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தரோம். தாங்க 3 மேட்ச் தோக்கவும் முடியும், 3 மேட்ச் ஜெயிக்கவும் முடியும். போன மேட்ச் ஆக்சுவலா எல்எஸ்ஜி கிட்ட நாங்க 6 overs 9 runs அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ருத்ராஜ் அண்ட் டீம் சேர்ந்து அவங்க செம்மையா இது பண்ணி சேஸ்ல நாங்க 7 years கழிச்சு ருத்ராஜ் கேப்டன்சில 200 ஸ்டேஜ் பண்ணோம். சோ மொமெண்டம் பிளஸ் டீம் பேலன்ஸ்ட் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்கு. சோ நாங்க எழுதுறாங்க, அவங்க ஓவர்ல போய் மண்டையில தட்டி ஜெயிக்கிறோம். நாங்க சூப்பர். நீங்க யாரு மண்டையில வேணா தட்டலாம், மாக்க மண்டை மட்டும் தட்டு. ஆமா, லாஸ்ட் ஒரு தட்டி அடிச்ச மாட்டாங்க. இல்ல, அவர் வந்து போலர் கிடையாதுல்ல, அவர் சொல்லி அவர் பேட்ஸ்மேன் கிடையாதா? அப்படி இல்ல. அவங்க ஷபாஸ் அகமது கொடுத்துருக்கலாம், யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம். ஏன் இவங்க கூட பேச்சு வாங்கன்னு அவங்கள கொடுத்தாங்க தெரியல பங்கு. மார்க்ரம் எப்படி போன மேட்ச் இங்கிலீஷ் அடிச்சுங்கள இது பண்ணாரோ, பயத்தை காட்டினாரு பாத்தியா, அதே பயத்தை இன்னும் அதிகமா காட்டுவார் மார்க்ரம். சிங்கிள் ஹேண்டா முடிச்சு இங்க பிளே ஆஃப் கனவியே சீரடிப்பார் அப்படின்னு ஆரிஃப் பாருங்க. 200 அவத்தனே அடிப்பார் பாருங்க. தனியா அவரே 200னா எல்எஸ்ஜி ஒரு 450 அடிப்பாங்க இந்த மேட்ச்ல அப்படின்னு இவரு சொல்றாரு. லக்கி பால் வந்து ஆரிஃப் எடுப்பாரு. மார்க்ரம் என்ன எடுக்கிறாருன்னு வந்து பாத்துடலாம். மார்க்ரம் பயல்கடா எங்கது சிஎஸ்கே. நீங்க என்ன வேணா பேசுங்க, நீங்க யாரா வேணா இருங்க. லக்கி பால் வந்து எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க போல. சரி, ஓகே. என்னன்றது மேட்ச் முடிஞ்சு நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய்.